ஹாய், நான் தான் உங்க குருவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மர வீட்ல குபுன்ற ஒரு சின்ன குருவி தன்னோட மக சாரா கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சாயந்தர வேலை நேரத்துல குபு குருவியோட வீட்டோட கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. உடனே குபு குருவியோ தன்னோட வீட்டோட கதவை திறந்து வெளியே போச்சு. அப்போ வீட்டுக்கு வெளியே ஒரு வயசான புறா நின்னுக்கிட்டு இருந்தது. பாட்டி, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்னோட வீட்டோட கதவு தட்டுறீங்க? மகளே, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுமா. இன்னைக்கு காட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு உணவு தேடணும். ஆனா நான் கஷ்டப்பட்டு சாயந்தரம் வரைக்கும் உணவு தேடணும்மா. ஆனா எனக்கு எந்த ஒரு உணவுமே கிடைக்கலம்மா. எனக்கு வயசாகிறதுனால கண் பார்வை வேற சரியா தெரிய மாட்டேங்குதும்மா. உன் வீட்டுல ஏதாச்சும் உணவு இருந்தா எனக்கு கொஞ்சம் தரியா? அந்த வயசான புறா அப்படி கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாத குபு குருவியோ யோசிச்சுக்கிட்டு இருந்தது. என்னாச்சு மகனே? உன் வீட்டுல உணவு இல்லைன்னா சொல்லுமா, நான் வேற ஏதாச்சும் வீட்டுல போய் நான் கேக்குறேன். பாட்டி, அது எல்லாம் எதுவும் இல்லை. என் வீட்டுல கொஞ்சம் பிஸ்கட்டுகள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்ப சாப்பிடுறதுக்காக எடுத்துக்கிட்டு வரேன். அப்படின்னு சொன்ன குபு குருவி தன்னோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்த கொஞ்சம் பிஸ்கெட்டுகளை எடுத்துது. அம்மா, நம்ம வீட்ல இருக்கிறது இந்த பிஸ்கெட்டுகள் தான். அதையும் நீங்க அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம என்னம்மா சாப்பிடுறது? அம்மாடி சாரா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நிச்சயம் அந்த கடவுள் ஏதாச்சும் ஒரு வழியில நம்மளுக்கு உதவி பண்ணுவாருமா. ஏன்னா இந்த பாட்டிக்கு கண் பார்வை தெரியலன்னு சொல்றாங்க. இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிஸ்கெட்டுகளை அந்த பாட்டிக்கு கொடுத்துடலாம், சரியா? அப்படின்னு சொன்ன குபு குருவி அந்த பிஸ்கெட்டுகளை எடுத்துக்கிட்டு வந்து அந்த வயசான புறாக்கு கொடுத்துச்சு. ரொம்ப நன்றிம்மா. உன்னால இன்னைக்கு நான் பசியார தூங்குவேன். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. குபு குருவியும் அவளோட மக சாராவும் பசியோடவே தங்களோட வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுதும் ஆச்சு. குபு குருவி மரவற்ற வேலைக்கு கிளம்புறதுக்காக தன்னோட வீட்டுக்கு வெளியே தயாராகி நின்றுக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த பக்கமா ஜிஞ்சர்ன்ற ஒரு காகம் பறந்து வந்தது. ஜிஞ்சர் காகமும் ரொம்ப சோம்பேறி. எல்லாருக்கும் வேலை செய்து தரன்ற பேர்ல எல்லாருக்கும் தொந்தரவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன குபு, வேலைக்கு கிளம்பிட்ட போல? இன்னைக்கு நானும் உன் கூட மரம் வெட்டுறதுக்காக வரேன். உனக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நானும் செய்து தரேன். ஜிஞ்சர், தயவு செஞ்சு நீ எனக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம். என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே போதும். என்ன குபு இப்படி சொல்லிட்ட? நான் இப்போ திருந்திட்டேன். உழைச்சி வாழணுன்ற முடிவுல இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு இந்த தடவை ஒரு வாய்ப்பை கொடு. சரி ஜிஞ்சர், அப்படின்னா வா. இப்போ நான் மரம் வெட்டத்தான் கிளம்புறேன். சரி, வா கிளம்பலாம். அப்படின்னு சொன்ன ஜிஞ்சரும் குபுவும் காய்ந்த மரம் இருக்கிற இடத்த நோக்கி கோடாரியை எடுத்துக்கிட்டு பறந்து போனாங்க. குபு, எப்படித்தான் இவ்வளவு தூரம் தினம் தினம் பறந்து வரையோ தெரியல. எனக்கு ரக்கையெல்லாம் வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கிட்டு வரேன். ஜிஞ்சர், கஷ்டம்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. வேலைன்னு வந்துட்டா கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். குபு, நான் இந்த வேலைக்கு புதுசு இல்ல, அதனால தான் கேட்கறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அனுமதி கொடு. நீ அந்த காய்ந்த மரக்கட்டைகளை எல்லாம் வெட்டி கட்டி வை. அதை நான் உன் வீடு வரைக்கும் எடுத்து கொண்டுகிட்டு வந்து தரேன். சரி ஜிஞ்சர், நான்
அதே நேரம் குபு குருவியோ ஒரு காய்ந்த மரக்கிளையில உட்கார்ந்து மரக்கட்டைகளை வெட்ட ஆரம்பிச்சது. அதே நேரம் சோம்பேறி ஜிஞ்சரோ மரத்துக்கு கீழே படுத்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வயசான புறாவோ குபு குருவி இருக்கிற இடத்த நோக்கி பறந்து வந்துச்சு. பாட்டி, நீங்க என்ன இந்த பக்கம்? குபு, நீ நேத்து எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு இன்னைக்கு ஒரு சின்ன கைமாறு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். குபு, இந்த காட்டுல இருக்கிற ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல தங்க பிஸ்கெட் மரம் இருக்கு. அத நீ உன் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்க. பாட்டி, நீங்க சொல்றது உண்மையா? நான் ரொம்ப நாளா ஒரு வியாபாரம் தொடங்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தங்க பிஸ்கெட் கிடைச்சா போதும். அது என்னோட வியாபாரத்தோட முன்னேற்றத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிம்மா, நீ இப்பவே போய் உனக்கான பிஸ்கெட்டை எடுத்துக்கோ. அப்படின்னு சொன்ன அந்த வயசான புறாவோ அங்கிருந்து பறந்து போச்சு. குபு குருவியோ அந்த புறா சொன்ன ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. ஆற்றங்கரை பக்கம் அந்த குபு குருவி அந்த தங்க பிஸ்கெட் மரத்தை பார்த்துச்சு. அதை பார்த்த குபு குருவியோ ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. என்னோட நம்பிக்கை வீண் போகல. அந்த பாட்டிக்கு நான் ஒரு உதவி செய்தேன். ஆனா அந்த பாட்டி எனக்கு மறுபடியும் இவ்வளவு பெரிய உதவிய செஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த தங்க பிஸ்கெட் மரத்துல இருந்து ஒரே ஒரு தங்க பிஸ்கெட் மட்டும் போதும். இதை வச்சு நான் என்னோட வியாபாரத்தை தொடங்குவேன். அப்படின்னு சொன்ன குபு குருவி அந்த தங்க பிஸ்கெட் மரத்துல இருந்து ஒரே ஒரு தங்க பிஸ்கெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னோட காட்டை நோக்கி பறந்து வந்துச்சு. எழுந்துரு, நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு ஒரு தங்க பிஸ்கெட் கிடைச்சிருக்கு. என்னது தங்க பிஸ்கெட்டா? குபு, ஏது உனக்கு இந்த பிஸ்கெட்டு எங்கிருந்து கிடைச்சது? இது நம்ம காட்டோட முடிவு பகுதியில ஒரு தங்க பிஸ்கெட் மரம் இருக்கு. எனக்கு அங்கிருந்து தான் எனக்கு இந்த பிஸ்கெட் கிடைச்சது. அப்படின்னு சொன்ன குபு குருவியோ அந்த தங்க பிஸ்கெட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. பிஞ்சரும் ரொம்ப வேகமா குபு குருவி சொன்ன இடத்த நோக்கி பறந்து போச்சு. அப்படி போன ஜிஞ்சரும் தங்க பிஸ்கெட்டை பார்த்த சந்தோஷத்துல ரொம்பவே துள்ளி குதிச்சிச்சு. ஆஹா, எவ்வளவு பிஸ்கெட்டுங்க! பரவாயில்ல, அந்த குருவி சொன்ன மாதிரி எல்லாமே தங்க பிஸ்கெட்டுகளா தான் இருக்கு. இந்த தங்க பிஸ்கெட்டுகள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். இப்பவே இது எல்லாத்தையும் பறிக்க வீட்டுக்கு போய் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு வரலாம். அப்படின்னு சொன்ன ஜிஞ்சரோ தன்னோட வீட்டுக்கு போச்சு. சில்லி, கூடையை எடு, கூடையை எடு. கூடை எங்க இருக்கு? சீக்கிரம் கூடையை எடு. ஜிஞ்சர், எதுக்காக இப்ப அவசரப்படுறீங்க? என்ன விஷயம்? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. சில்லி, நான் ஒரு தங்க பிஸ்கெட் மரத்தை பார்த்தேன். சீக்கிரம் கூடையை எடு. அந்த பிஸ்கெட் மரத்துல இருக்கிற எல்லா தங்க பிஸ்கெட்டையும் பறிச்சுக்கிட்டு வந்துடலாம். ஜிஞ்சர், நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? வேற யாராச்சும் போய் அந்த பிஸ்கெட்டுகளை பறிக்கிறதுக்கு முன்னாடி நாம போயிட்டு அந்த மொத்த பிஸ்கெட்டுகளையும் பறிச்சுக்கிட்டு வந்துடலாம். அப்படின்னு சொன்ன சில்லியும் ஜிஞ்சரும் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு அந்த தங்க பிஸ்கெட் மரத்தை நோக்கி வேகமா பறந்து போனாங்க. அப்படி வேகமா போன அவங்கள அந்த வயசான புறா வழி மறைச்சது. அப்படி வழி மறைச்ச புறாவோ இப்படி சொல்லுச்சு. காகங்களே, நீங்க எதுக்காக கூடையை எடுத்துக்கிட்டு இவ்வளவு வேகமா போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பிஸ்கட் மரத்துல இருக்கிற மொத்த தங்க பிஸ்கட்டையும் பறிக்கிறது இவ்வளவு நல்லதுக்கு இல்ல. அதனால நான் உங்களுக்கு ஒரு தங்க பிஸ்கெட்டை தரேன். இதை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. ஏய் வயசான புறாவே, எங்களுக்கு ஒன்னியும் இந்த பிஸ்கெட் தேவையில்லை. எங்களுக்காக ஒரு மரணறிய தங்க பிஸ்கெட் காத்துக்கிட்டு இருக்கு. ஜிஞ்சர், இந்த கிளைகிட்ட என்ன பேச்சு? வாங்க, வேற ஏதாச்சும் பறவைங்க போயிட்டு பிஸ்கெட்டுகளை பறிக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் எல்லா பிஸ்கெட்டுகளையும் பறிச்சுக்கிட்டு வந்துடலாம்.
அப்படின்னு சொன்ன சில்லியும் ஜிஞ்சரும் மறுபடியும் வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வேகமா பறந்து போன அவங்களோ தங்க பிஸ்கெட் மரத்துல இருக்கிற எல்லா தங்க பிஸ்கட்டுகளையும் பறிச்சு தங்களோட கூடையில போட ஆரம்பிச்சாங்க. ஜிஞ்சர், அங்க பாருங்க, உங்க காலுக்கு கீழே ஒரு பிஸ்கெட் இருக்கு. அத நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. அப்படின்னு சொன்ன சில்லியோ இருந்த ஒரு பிஸ்கெட்டை கூட பறிச்சு தங்களோட கூடையில போட்டு எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே கூட நிறைய இருந்த தங்க பிஸ்கெட்டுகளோ கொஞ்ச நேரத்திலேயே கருகிய பிஸ்கெட்டுகளா மாறிடுச்சு. அதை பார்த்த சில்லிக்கும் ஜிஞ்சருக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, என்ன இது? நம்ம கூட இருந்த எல்லா தங்க பிஸ்கெட்டுகளும் இப்படி கருகி போச்சே. சில்லி, பேசாம அந்த வயசான புறா கொடுத்த அந்த ஒரு தங்க பிஸ்கெட்டையாச்சும் நம்ம வாங்கி இருக்கலாம். இப்ப எதுவுமே இல்லாம போயிடுச்சே. அட போடா, அறிவு கெட்டவனே. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அத நீ இப்பவே சொல்லி இருக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, போ. அப்படின்னு சொன்ன சில்லியும் ஜிஞ்சரும் அந்த வயசான புறாவை தேடி காடு முழுக்க அலைஞ்சாங்க. ஆனா எங்க தேடியும் அந்த வயசான புறா கிடைக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்த சில்லியும் ஜிஞ்சரும் தங்களோட பேராசையால எல்லாத்தையுமே இழந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, இதத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, பேராசை பெரு நஷ்டம் சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.